நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கரூரில் நடந்த அசம்பாவிதத்தின் காரணமாக உயிர் நீத்த 41 இன்னுயிர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம். அதோடு உடல் நலம் பாதித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருபவர்களும் நலமுடன் வீடு திரும்ப வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை தொடங்கலாம். ஏற்கனவே தளபதி அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி விரிவாக அலசி நமது சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மிக மிக விரிவான அலசல், யாரும் இதுவரை கூறாத நிறைய விஷயங்களை பற்றி அதில் விரிவாக போட்டிருந்தோம். கடந்த ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோ நமது சேனல்ல அப்லோட் ஆகிருக்குது. அதை பார்க்காதவர்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்து பாராட்டி இருந்தீங்க, அதற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமயத்தில் முதல்ல அந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த வீடியோவை பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோவில் வரக்கூடிய ஒரு சிறு பகுதியை போட்டுவிட்டு நாம் நம்முடைய இன்றைய வீடியோவை தொடங்கலாம். இந்த வீடியோவை கேட்டுட்டு வாங்க. இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் 9ஆம் அதிபதி சுக்கிரன், 10ஆம் அதிபதி புதன் ஆட்சி தர்ம விருமாதிபதி யோகம் செயல்படுது, சந்திரமங்கல யோகம் செயல்படுது, புத ஆதித்ய யோகம் செயல்படுது அப்படின்னு பல விதமான யோகங்கள் இந்த ஜாதகத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கு இயற்கையாகவே கரிஸ்மா இருக்கின்றது, ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது. ஆக ஜாதகர் எங்கே போனாலும் மாபெரும் கூட்டம் கூடுவதற்கு காரணம் இதுதான். அஷ்டமச்சனி முடிவதற்காகவும் 3ஆம் இட ராகு, அதுவும் நீச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவின் புத்தி முடிவதற்காகத்தான் ஜாதகரின் அரசியல் என்று தள்ளி போடப்பட்டது. தற்சமயம் ஜாதகருக்கு சுக்கிர திசையில குரு புத்தி நடக்கிறது. 6ஆம் இடத்துல இருந்து குரு புத்தி நடத்துகிறார். இது கடுமையான எதிர்ப்பு, போட்டி, எதிரிகள் தொல்லை, மிரட்டல்களை சந்திக்க வேண்டி வரும். ஜாதகர் எங்கே போனாலும் சரி அங்கே எதிரிகளின் தொல்லைகள், போட்டி, பொறாமைகள் ஆகியவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஆனா ஜாதகர் தன் குறிப்பிடத்தக்க சக்தி என்பதை நிரூபிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வரக்கூடிய 2026 தேர்தலில் ஜாதகர் தன்னை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நிலைநிறுத்தி விடுவார். கேட்டிங்களா? ஆக 5 மாதங்களுக்கு முன்பாகவே நாம் ஜாதகர், அதாவது தளபதி விஜய் போகக்கூடிய இடங்களிலெல்லாம் அதிகமான கூட்டம் கூடும். அதே வேளையில ஜாதகருக்கு எதிர்ப்புகள், எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பதிவு செய்து உள்ளோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் பிறந்திருப்பது கன்னி லக்னத்துல. கன்னி லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல லக்னாதிபதி, 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். உடன் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியோடு அமர்ந்திருக்கின்றார். ஜாதகருக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு தற்போது நடந்து கொண்டிருப்பது 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனுடைய தசாவுல 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குருவினுடைய புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக எப்பொழுதுமே சுக்கர தசா குரு புத்தி, குரு தசா சுக்கர புத்தி நன்றாக இருக்காது. பொதுவாகவே நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணக்கூடிய சமயமாக அது இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் இவருடைய ஜாதகத்துல, தளபதி விஜய் அவர்களுடைய ஜாதகத்துல இந்த குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குருவிற்கு 6, 7, 8, 11ஆம் பாவகத்தினுடைய தொடர்புகள் ஏற்பட்டுள்ளது. அது எவ்வாறு அப்படின்றத பார்ப்போம். லக்னத்திற்கு, உபய லக்னத்திற்கு 7, 11ஆம் இடம் மாரகஸ்தானமாக வரும். ஆக 7ஆம் இடத்து அதிபதியாக குரு வரார். அவர் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 6, 7 தொடர்பு ஏற்பட்டு விட்டது. அதுக்கடுத்தாப்புல செவ்வாய் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய எல்லா லக்னங்களுக்குமே அவயோகத்தை செய்யக்கூடிய அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய், இந்த லக்னத்திற்கு செவ்வாய் 11ஆம் இடத்துல நீச்ச நிலையில 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரனோடு இணைந்து அமர்ந்திருக்கின்றார். இங்கே சந்திரனோடு இணைந்து செவ்வாய், நீச்ச செவ்வாய் அமர்ந்திருப்பதனால நீச்ச பங்கம் எனும் பவர்ஃபுல்லான நிலையில இருக்கிறார். அந்த நீச்ச பங்கம், அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் நீச்ச பங்கம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடைய 8ஆம் பார்வை 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குருவிற்கு விழுகிறது. ஆக சுக்கிர தசாவில் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குரு புத்தி அதிகமான எதிர்ப்புகளை தரும், எதிரிகளை தொல்லை தரும் அப்படின்ற நோக்கில் தான் நாம கணிச்சு ஏற்கனவே அந்த வீடியோவை போட்டிருந்தோம். அது இன்னைக்கு கரெக்டாகவே நடந்துகிட்டே வருது. திரும்பிய பக்கம் எல்லாம் எதிர்ப்புகள் ஜாதகருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவும் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய பார்வையை பெற்றிருக்கக்கூடிய குரு அதிகமான பாதிப்புகளை ஜாதகருக்கு தருகிறார். நடக்கக்கூடிய அந்தரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது. சூரியன் அந்தரம். சூரியன் இந்த லக்னத்திற்கு விரையாதிபதியாக இருந்து உடன் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். ஆக 6ஆம் அதிபதியுடைய தொடர்பு, 6ஆம் இடத்துடைய தொடர்பு புத்திநாதனுக்கும் அந்தரநாதனுக்கும் இருவருக்குமே ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கே புத்திநாதன் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி சாரம், அதாவது சுயசாரத்துல குரு அமர்ந்திருக்கின்றார். பூரட்டாதி என்பது முள்படுக்கையை குறிக்கக்கூடியது, கட்டிலின் முன் 2 கால்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரமாகும். குரு சுயசாரத்தில் இருப்பதனால குருவே கௌரவத்தை குறிக்கக்கூடியவர். இங்கே கௌரவத்திற்கு
ஜாதகரனுடைய கௌரவ ரீதியிலான பிரச்சனையை ஜாதகருக்கு ஏற்படுத்தி விட்டார். கௌரவ குறைச்சல்களான நடவடிக்கைகளை ஏற்படுத்தி விட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க அவர் சுயசாரத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஆக முள்படுக்கையில் இருப்பது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஜாதகருக்கு உருவாக்கி விட்டார். கட்டிலின் முன் 2 கால்கள் அதிகமான பாரத்தை தாங்கக்கூடிய சூழ்நிலைகள், அதுபோல ஜாதகரும் அதிகமான மனபாரத்தை தாங்கக்கூடிய சூழ்நிலைகளை, மனபாரத்தை தாங்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஜாதகருக்கு ஏற்படுத்தி விட்டார். அதுக்கடுத்து அந்தரநாதன் சூரியனுக்கு வாங்க. சூரியன் அமர்ந்திருக்கக்கூடியது திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திராதிபதி யாரு? ராகு. ராகு இந்த லக்னத்துல 3க்கும் 8க்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஆக 3ஆம் வீட்டின் பலனையும் 8ஆம் வீட்டின் பலனையும் ஒரு சேர இந்த ஜாதகருக்கு ராகுவே தருவார். ஆக 8ஆம் இடம் என்பது அவமானம் தரக்கூடிய சூழ்நிலைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது. அது போல ஜாதகருக்கு ஒரு அவமானம் ஏற்படும்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஜாதகருக்கு ஏற்படுத்தி விட்டார். அதோடு திருவாதிரை என்பது மண்டை உடை குறிக்கக்கூடியது, மறைபொருள் ரகசியத்தை குறிக்கக்கூடியது. ஆக அன்றைய தினம் அந்த அசம்பாவிதம் நடந்த தினத்தில் என்ன நடந்தது என்பது யாருக்குமே தெரியாது. இனி பிற்காலத்திலும் தெரிய போவது கிடையாது. ஃபியூச்சர்லையும் தெரியாது. அது மறைவாகவே ஒரு ரகசியமாகவே இருக்க போகின்றது. சரி, இது கோச்சாரத்தை நம்ம பார்க்கணும். ஆக நம்ம அந்தர கணக்கு எடுக்கும் பொழுது கோச்சார நிலை மிக மிக முக்கியமானதாகும். இந்த சூரியன் கோச்சார நிலையில 27/9/2025 அந்த அசம்பாவிதம் நடந்த நேரமாகிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி சமயத்துல, இரவு 7:30 மணி சமயத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு இப்ப திரையில தெரியுது. அந்தர கணக்கு எடுக்கும் பொழுது கோச்சார நிலைக்கு நாம வந்து விட வேண்டும். ஆக அன்றைய தினத்துல 27/9/2025 அன்று சூரியனுக்கு நேர் 7 சமசப்தமாக சனி அமர்ந்திருக்கின்றார். ஆக இங்க சூரியனுக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வையும் நேரடியாக விழுகிறது. ஆக சூரியன் இங்க புரட்டாசி மாசம் முழுவதுமே கண்ணியில இருப்பார். கண்ணியில இருக்கும் பொழுது 2.5 ஆண்டு காலத்துக்கு சனி உங்களுக்கு மீனத்துல தான் இருப்பார். ஆக மீனத்துல இருக்கக்கூடிய சனி கண்ணியில 1 மாசம் கண்ணியில இருக்கக்கூடிய சூரியனை நேருக்கு நேராக பார்த்து பாதிப்பார். ஆக அந்தரநாதனுக்கு 6ஆம் அதிபதியுடைய பார்வை இருப்பதனாலையும் கோச்சாரத்திலையும் ஜனனகால ஜாதகத்திலையுமே 6ஆம் அதிபதியுடைய தொடர்பு இருப்பதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜாதகருக்கு, அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு எந்த பக்கத்துல இருந்து பிரச்சனை வருதுன்னு சொல்லவே முடியாது. எல்லா பக்கத்துல இருந்தும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். அதோடு இந்த கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா அன்றைய நேரத்தில் இருக்கக்கூடிய லக்னம் பாத்தீங்கன்னா ஜனனகால லக்னத்திற்கு அஷ்டமஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. அதோடு அன்றைய தினம் பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்துல போய்கிட்டு சந்திரன், கோச்சார சந்திரன் அனுச நட்சத்திரத்துல போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. ஆக 6ஆம் அதிபதி சனியுடைய நட்சத்திரத்தெல்லாம் கோச்சார சந்திரன் போய்கிட்டு இருக்காரு. ஆக இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி இங்க முழுக்க முழுக்க 6ஆம் அதிபதியாகவே செயல்பட்டு ஜாதகருக்கு முடிந்தவரை கடினமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆக இந்த குரு புத்தி முடியும் வரை ஜாதகர் பார்த்தீங்கன்னா கத்தி மேல் நடப்பது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும். தேர்தல் முடியும் வரை ஜாதகருக்கு நாளுக்கு நாள் எதிர்ப்புகள், எதிரிகளுடைய தொல்லைகள் கூடிக்கொண்டே இருக்கும். எந்த பக்கத்துல இருந்து யார் எதிரிகளாக மாறுவார்கள் அப்படிங்கிறதே தெரியாது. அதனால கால் வைக்கிற இடம் பூரா கண்ணிவெடியாக இருக்குன்னு சொல்ற மாதிரி ஜாதகர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப அடுத்து வரக்கூடிய பலன்கள் எவ்வாறு இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த முறை ஜாதகருக்கு அரசு பதவி கிடைப்பதற்கான யோகம் உள்ளது. ஏன்னு கேட்டீங்கன்னா குருவினுடைய பார்வை 10ஆம் இடத்திற்கு விழுவதனால அரசு பதவி கிடைக்கக்கூடிய யோகம் உள்ளது. ஆனால் அது அவ்வளவு எளிதில் கைகூடாது. திரும்பிய பக்கமெல்லாம் சிக்கல் காத்திருக்கிறது. என் வாழ்நாளில் இது போன்றதொரு சூழ்நிலையை நான் சந்தித்ததே இல்லை என சொல்லும் அளவிற்கு ஜாதகருக்கு அதிகமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆக இதெல்லாம் முறியடித்தால் மட்டுமே ஜாதகர் அடுத்த நிலையை நோக்கி போக முடியும். இங்க சனிபதி அடுத்தாப்புல வரக்கூடிய சனிபதி வரும் பொழுது சூரியன் சனி சேர்க்கையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல ஜாதகர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அரசுடன் மோதக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். ஏன்னா இந்த அந்தரத்தில் நடக்கும் பொழுதே சூரியன் சனி சேர்க்கையில அரசோடு மோதக்கூடிய சூழ்நிலைகள், அரசின் விரோதத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது. இங்கே சனி புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் சனி சேர்க்கையின் காரணமாக கடுமையாக நேரடியாக அரசாங்கத்தை மோதக்கூடிய நிலைகளில் ஜாதகர் வருவார். அதோடு போராட்டம், சிறை என அரசியல் களம் தகிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். சனி புத்தி 2029 வரை உள்ளது. அதற்குள் ஜாதகரின் பதவிக்கும் ஆபத்துகள் ஏற்படும். ஏன்னா சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய சனி சூரியனுடைய காரகத்துவத்தை எல்லாமே பாதிக்க செய்வார். சூரியனுடைய காரகத்துவம் அரசு, அரசாங்க பதவி, அரசாங்கம் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. ஆக அதன் வழி தொல்லைகளை ஜாதகருக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருப்பார். ஆக நேரடியாக கவர்மெண்டோடு மோதக்கூடிய சூழ்நிலையை அந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு ஏற்படுத்தி தரும். சரி, இது எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம். இது எல்லாமே நடக்க அந்தந்த காலகட்டத்தில் நடக்கும் பொழுது
நாம் ஒவ்வொன்றாக பகுத்தாய்வு செய்து கொண்டே வருவோம். ஆக சுக்கிரதசா புதன் புத்தி ஜாதகருக்கு சிறப்பாகவே இருக்கும் என்பதற்கு மறுப்பதற்கில்லை. 2031 அடுத்த எலெக்ஷன் வரும் பொழுது சுக்கிரதசா புதன் புத்தி ஜாதகருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை நிச்சயம் உருவாக்கும். ஆக அவரது ரசிகர்கள், அவரது தொண்டர்கள், கட்சி தொண்டர்கள் அனைவரும் பயப்பட வேண்டாம். பாசிட்டிவாகவே இருக்கலாம். நல்ல எதிர்காலம் உண்டு. ஆக இது எல்லாமே கிரகங்களின் ஆட்டம் என உணர்ந்து அனைத்தையுமே கிரகங்களின் செயல்பாடு எனும் நோக்கிலேயே தொடர்ந்து உற்று நோக்கி வந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மை போன்ற ஜோதிட ஆர்வலர்கள். எதிர்காலத்தில் அனைத்து விஷயங்களையுமே ஒவ்வொன்றாக ஜாதகர் தளபதி விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து பகுத்து ஆராய்ந்து கொண்டே வருவோம். சரி நண்பர்களே, இன்றைய பதிவு நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதுவிதமான தகவலை தந்திருக்கும் நம்புறேன். இதை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபார்வர்டு பண்ணுங்க. நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே வாங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.